بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: فذكر فإن الذكرى تنفع المؤمنين. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயரால் துவக்குகிறேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தோன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்லாஹின் அருளும் அவன் பேரன்பும் அவன் கருணையும் அவனை மட்டுமே வணங்குகிற முஃமின்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சிறப்புக்குரிய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வைதா சமிஉ என்ற 7வது பாகத்தினை முழுமையாக தொழுகையில் கேட்டுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தொழுகையில் 7வது பாகத்தை என்ன செஞ்சாங்க? முழுமையான முறையில் ஓதி ஹாஃபிஸ் அவர்கள் தொழுகை வைத்தார்கள். அந்த 7வது ஜுஸுவில் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் என்று பார்த்தால், இப்ராஹிம் நபி அவர்கள் சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து கடவுள் கடவுள் என்று சொல்லி கடைசியில் அதெல்லாம் தவறு, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று தன்னை மாற்றிக்கொண்டாரே, அந்த சம்பவம் இந்த 7வது ஜுஸுவில் தான் வருகிறது. அதை அத்தியாயத்தில் ஓதினார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து உங்களுக்கு தெரிந்த இன்னொரு செய்தி என்னென்னா, கடைசி 8வது ரக்காயத்தில் ஓதியது என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற கடவுளை திட்டாதீர்கள். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் தவிர மற்ற கடவுளை நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி திட்டாதால் ஃபயசுப்புல்லாஹ அதுவும் பிகைர் இல்ம், அறிவில்லாமல் அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை திட்டுவார்கள். அப்படின்ற ஒரு அறிவை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிற அந்த வசனத்தை கடைசி ரக்காயத்தில் ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் குர்ஆனை பொருளுடன் படிக்க வேண்டும் என்பதற்குண்டான அழகான சம்பவங்கள் தான் இவைகளெல்லாம். இந்த 7ஆம் பாகத்துக்குள் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது. குர்ஆனை பொருளுடன் படியுங்கள். ஓகே, இன்றைக்குள்ள தலைப்புக்குள் வருவோம். இன்றைக்கி என்ன தலைப்பு யாருக்காவது தெரியுமா? ஷைத்தான் பகிரங்க விரோதி. சரி, பகிரங்க விரோதி ஷைத்தான். சரியா? அவன் வெறும் பகிரங்க விரோதி மட்டுமா அல்லது நயவஞ்சகனுமா? நயவஞ்சகனும் தான். அவன் பகிரங்க விரோதியும் தான் ஆவான், அதே மாதிரி நயவஞ்சகனும் தான் ஆவான். ஏன்னா அவனுடைய செயல்பாடுகள் வெறும் விரோதியை போன்று மட்டும் இருக்காது. வெறும் விரோதியை போன்று மட்டும் இருக்காது. விரோதினா நமக்கு எப்பயுமே எச்சரிக்கையாக தெரியும், அப்படித்தானே? எச்சரிக்கையாக தெரியும். ஐயோ எதிரி, இவன்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், பக்கத்தில் வந்தாலே ஆகா தள்ளிப்போ அப்படின்னு தள்ளி போயிடலாம். அப்படியே அவன் இருக்க மாட்டான், அதான் பிரச்சனை. அவன் விரோதியாக மட்டும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம். அவனை பார்க்குறப்பெல்லாம் ஆகா இவன் விரோதி, இவன் விரோதி, இவன் விரோதி, கெட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அப்படி மட்டும் இருக்க மாட்டான், நயவஞ்சகத்தனமாகவும் வருவான். அவன் என்ன செய்வான்? நயவஞ்சகத்தனமாகவும் வருவான். ஓகே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் ஷைத்தான் என்ன செய்கிறான்? பகிரங்க விரோதி அப்படின்னு சொல்கிறான். அதனால் பகிரங்க விரோதியை பற்றி நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும், அப்படி தானே? நமக்கு ஒரு எதிரி இருந்தால் அவன் பலம் என்ன, அவன் பலவீனம் என்ன, அவன் எந்த வழியிலெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுவான், எப்படியெல்லாம் அவற்றிருந்து நம்ம தப்பிக்கலாம், எப்படியெல்லாம் திரும்ப அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? தெரிந்து வைத்திருந்தால்தான் எதிரியை வெல்ல முடியும். இல்லை என்றால் என்ன ஆகும்? எதிரி நம்மை வென்று விடுவான். எதிரி நம்மளைய வென்று விடுவான். அதனால் நம்முடைய எதிரி யார் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்தணும். அவனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். அதனால தான் 2 நாள் தலை போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் எத்தனை நாள் போட்டு வச்சுருக்காங்க? 2 நாள் இந்த தலை போட்டு வச்சுருக்காங்க. பகிரங்க விரோதி ஷைத்தான் அப்படிங்கிறது இன்றைக்கும் தான் நாளைக்கும் தான். ஷைத்தானை பற்றியே அல்லாஹ் அக்பர், முழுக்க ஷைத்தானை பற்றியே நம்ம என்ன செய்ய போகிறோம்? பேச போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா போகிறோம். முதல்ல ஷைத்தானுடைய ஆரம்பம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா பல இடங்களில் ஷைத்தான் எப்படியெல்லாம் நடந்து கொண்டான் என்ற அவனுடைய ஆரம்ப வரலாற்றை சொல்கிறான். நீங்கள் 38வது அத்தியாயத்தில் எடுத்து பார்த்தால் சூரத்து ஸாதிலே அல்லாஹ் சொல்வான், இது கால ரப்புக லில் மலாயிகா,
மலாயிக்கத்துமார்கள்ட்ட அல்லாஹ் பேசினான், இன்னி ஹாலிகும் பஷரம் மின் தீன், மண்ணால் நான் மனிதனை படைத்தேன் என்று மலக்குகளிடத்திலே சொன்னான். சொல்லிவிட்டு இதா சவ்வைத்துஹு, அந்த மனித படைப்பை சரியாக ஒழுங்காக படைத்த இறைவன் வனஃபகத்து ஃபீஹி மின் ரூஹி, தனது ரூஹை அந்த மனிதனுக்கு ஊதினான். அந்த மண்ணுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஊதினான். ஃபவகஉ லஹு சாஜிதீன், அப்படி மனிதனாக படைத்த பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலக்குமார்களுக்கு சஜ்ஜா செய்ய சொல்லி கட்டளை இட்டான். ஃபவகஉ லஹு சாஜிதீன், அந்த மலக்குமார்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த ஆதமுக்கு சிரம் பணிந்தார்கள். அதே மாதிரி சிரம் பணியும் போது ஃபசஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லோரும் சஜ்ஜா செய்தார்கள். யார் மட்டும்? ஃபசஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலக்குகளும் என்ன செஞ்சாங்க? சஜ்ஜா செய்தாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் மட்டும் என்ன செய்யல? சஜ்ஜா செய்யல. ஃபஸ்தக்பர, அவன் பெருமை அடித்தான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்களில் ஒருவராக ஆகிவிட்டான். ஆக பெருமை அடித்தல் என்பது இறை நிராகரிப்புக்கு சமமான ஒன்று. அவன் பெருமை தான் அடித்தான், அல்லாஹ்வுக்கு இணையெல்லாம் வைக்கல. அப்ப அவன் என்ன செஞ்சான்? பெருமை அடித்தான். பெருமை அடித்தது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வகான மினல் காஃபிரீன், அவன் இறை நிராகரிப்பவனாக காஃபிராக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து என்ன செய்யறான்? ஷைத்தான்டை இப்போ அல்லாஹ் பேச போறான். கால யா இப்லீஸ், இப்லீஸே மா மனஅக அன் தஸ்ஜுத, உன்னை சஜ்ஜா செய்வதிலிருந்து தடுத்தது எது? ஏன் இதை நீ செய்யல? லிமா ஹலக்து பியதி, நான் எனது கரங்களால் படைத்த ஒருவருக்கு நீ ஏன் சஜ்ஜா செய்யவில்லை? அஸ்தக்பர்த, நீ பெருமை அடிக்கிறாயா? அம் குன்த மினல் ஆலமீன், அல்லது நீ உயர்ந்த அந்தஸ்துடையவனாக ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் ஷைத்தான்ட்ட பேசுறான். ஷைத்தான்ட்ட இப்லீஸ் அல்லாஹ் பேசுறான், நீ பெருமை அடிக்கிறாயா அல்லது நீ உயர்ந்த ஒருவனாக ஆகிவிட்டாயா என்று பேசும்போது ஷைத்தான் பேசுகிறான். கால், ஷைத்தான் சொன்னான், அன ஹைரும் மின்ஹு, நான் ஆதமை விட சிறந்தவன் தான். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தது தான். ஏனென்றால் அவன் சொன்ன லாஜிக்கை பாருங்க, முட்டாள்தனமான லாஜிக். இந்த லாஜிக்கு பேசுறதெல்லாம் முட்டாள்தனத்தில் தான் கொண்டு போய் விடுங்கிறதுக்கு அழகான ஒரு உதாரணம் தான் இது. ஹலகத்தனி மின்னார், என்னை நெருப்பால் படைத்தாய். வ ஹலகத்தஹு மின் தீன், ஆனால் நீ ஆதமை என்ன செஞ்சிருக்கிற? மண்ணால் படைத்திருக்கிறாய். ஆக்சுவலாக எவ்வளோ நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தாலும் மண்ணை தூக்கி போட்டால் என்ன ஆயிரும்? அணைஞ்சு போயிடும். இது ஒரு லாஜிக் தான். ஆனால் அவன் பாருங்க முட்டாள். இந்த லாஜிக் பேசுறது மார்க்கத்துக்குள்ள அல்லாஹ்வுக்கு முன்னாடி லாஜிக் பேசுறதுங்கிறது பெரிய முட்டாள்தனம் என்பதற்கு இந்த வசனம் எல்லாம் மிகப்பெரிய சான்று. அவன் சொல்கிறான், கலக்தனி மின்னார், நெருப்பில் என்ன படைச்ச, ஆனால் வகலக்துஹு மின் தீன், நீ என்ன செஞ்ச? மண்ணால் ஆதம் படைச்ச அப்படின்னு சொன்னதும் இதுதான் செயல். உடனே அல்லாஹ் சொன்னா, கால ஃபஹ்ருஜ், நீ இங்கேருந்து வெளியில் போயிடு. அங்கே சொர்க்கத்தில் தானே இருந்தான். கால ஃபஹ்ருஜ், வானத்தில் மேலே இருந்தான்ல. கால ஃபஹ்ருஜ், நீ வெளியில் போயிடு. இன்னக ரஜீம், நீ எரியப்பட்டவனாக ஆகிவிட்டாய். நீ என்னது? தூக்கி எறியப்பட்டவனாக, இங்கிருந்து விரட்டப்பட்டவனாக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எது வரைக்கும் அப்படின்னா, அப்பயே அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த தூக்கி எறிதல் என்பது வ இன்ன அலைக்க லானதி இலா யௌமித்தீன், இது மறுமை நாள் வரைக்கும் எனது சாபம் உனக்கு இருக்கிறது. மறுமை நாள் நம்ம அல்லாஹ் அப்பயே திட்டமிட்டுட்டான். மறுமை நாள் என்று ஒன்றை நாம் உருவாக்குவோம், அது வரைக்கும் நீ தூக்கி எறியப்பட்டவன் தான், அப்போது தான் உனக்கு நரகம், அது வரைக்கும் நீ தூக்கி எறியப்பட்டவன் என்று சொல்லும்போது இப்போது தான் நமக்கான சோதனை ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் ஓகே, பிரச்சனையே கிடையாது, அங்கே தான் நடக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டு பேச்சு, அல்லாஹ் பேசுகிறான், ஷைத்தான் பேசுகிறான். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கால், அப்போது ஷைத்தான் கேட்டான், ரப்பி, இறைவா, அழைக்கிறப்பையே இறைவான்னு சொல்லி தான் அழைக்கிறான். பாருங்க ஷைத்தான் எவ்வளோ தெளிவாக இருக்கிறான். ரப்பி, இறைவா, ஃபஅன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், அந்த மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக கோரிக்கை வைக்கிறான், துஆ செய்கிறான். அதான் அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது என்றால் பிரார்த்தனை தானே. அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறான், கேட்கிறான், ஃபஅன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரைக்கும். இது எப்போ? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ இருந்து அல்லாஹ் எப்போ இந்த உலகத்தை அழித்து திரும்ப உருவாக்குறானோ அந்த மறுமை நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தருவாயாக அப்படின்னு கேட்கும்போது, கால், அல்லாஹ் சொன்னான், இன்னக மினல் முன்தரீன்,
நீ என்ன அவகாசத்தை கேட்டாயோ அந்த அவகாசம் உனக்கு உண்டு என்று அல்லாஹ் சொன்னான். இதுதான் நமக்கு சோதனையே. அவனுக்கு அல்லாஹ் அந்த அவகாசத்தை கொடுத்தானா இல்லையா? இந்த அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த இந்த அவகாசம் தான் நமக்கான சோதனை. அல்லாஹ் மட்டும் அவனுக்கு அவகாசத்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம எல்லாமே அவுலியா தான். நம்ம எல்லாருமே என்னதான்? அவுலியா தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொர்க்கத்தில் இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்மளை படைச்சிருந்தாங்க கூட நம்ம எல்லாரும் எங்கே இருந்துக்கலாம்? சொர்க்கத்தில் இருந்துக்கலாம். அல்லாஹ் அவனுக்கு அந்த அவகாசத்தை கொடுத்தது தான் நமக்கு பெரிய சோதனை. ஏன்னா நம்மளை சோதிக்கிறதுக்கு தானே படைச்சிருக்கலாம். அல்லாஹ் கொடுப்பான். இலா யோமில் வக்தில் மாலூம், அந்த அறியப்பட்ட அந்த மறுமை நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் இருக்கிறது. அதை குறிப்பிட்ட ஒரு 100 வருடமோ 500 வருடமோ 1000 வருடமோ இல்லை. அல்லாஹ் தஆலா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளும் வரைக்கும் இந்த உலகத்தை வச்சிருக்கிறானோ, மனுஷனை எல்லாம் படைச்சிக்கிட்டே இருக்கிறானோ, அது வரைக்கும் இலா யோமில் வக்தில் மாலூம், மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு என்னது? அவகாசம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது திரும்ப பேசுகிறான் பாருங்க. அல்லாஹ் இப்போ அவகாசத்தை கொடுத்துட்டான்ல, இப்போ திரும்ப ஷைத்தான் பேசுகிறான். ஷைத்தான் பேசுனான், ஃபபிஇஸ்ஸதிக, உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக ஷைத்தான் பேசுகிறான். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. இறைவன்கிட்ட பேசுகிற வார்த்தையினுடைய அந்த கண்ணியத்தை பாருங்கள். அவன் ஷைத்தான் தான், ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் அடிமை என்பதை காட்டுகிற வார்த்தையை பார்த்துங்கள். ஃபபிஇஸ்ஸதிக, உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், இந்த மக்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இந்த மக்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இல்லை எல்லாத்தையும் வழிகெடுத்துருவானா? அப்போனா மனித சமுதாயத்தில் ஒருவரும் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாதா? எல்லாருமே நரகவாசிகள் தானா? அப்படின்னா அதனை தொடர்ந்து பின்னாடியே அல்லாஹ் சொல்கிறான், நீ எல்லாத்தையும் வழிகெடுக்க முடியாது. இல்லா அவனை ஷைத்தானே சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், யார் இஹ்லாஸோடு உன்னை வணங்குகிறார்களோ அந்த அடியார்களை தவிர. இபாதத்துகள் எப்படி இருக்கணும்? இஹ்லாஸோடு இருக்கணும். இஹ்லாஸ் இல்லாமல், அதாவது மன தூய்மை, இது அல்லாஹ்வுக்குத்தான் செய்கிறேன் என்ற தூய்மையான எண்ணம் இல்லாமல் எந்த அமல் செய்தாலும் அது வேஸ்ட் தான். ஆக இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், தூய்மையான அந்த உனது அடியார்களை தவிர மற்ற அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, கால ஃபல் ஹக்கு, நீ சொல்கிறது சரிதான், வல் ஹக்கு அக்கூல் அப்படின்னு சொல்லிட்டு லஅம்ல அன்ன ஜஹன்னம் மின்க வ மின் தபிஅக மின்ஹும் அஜ்மஈன். அப்போ திரும்ப ஷைத்தான் தொடர்ந்து பேசுகிறான், லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்க, நான் என்ன செய்வேன்? முழுமையான முறையில் இந்த மக்களை எல்லாம் நான் என்ன செஞ்சேன்? வழிகெடுத்து நான் நரகத்திற்கு கொண்டு செல்வேன் என்று பேசுகிறான். இது சூரத்து ஸாதில் உள்ள செய்தி. இதே போன்று இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். 15வது அத்தியாயத்துடைய 39வது வசனம், கால ரப்பி, இறைவா, பிமா அகுவத்தனி, நீ என்ன வழி தவற செய்தாய். இந்த ஆதம்னு ஒரு நபியை, ஒரு மனுஷனை படைச்சு என்ன வழி தவற செஞ்ச. ஒருவேளை ஆதமை படைக்கலைன்னா நான் வழி தவறி இருக்கவே மாட்டேன், நான் இங்கே தான் இருந்திருப்பேன். ஆக என்னுடைய பிரச்சனையை எங்கே தான் வந்துச்சு? இந்த ஆதம்ங்கிற ஒருத்தர் வந்தனால தான் எனக்கு வந்துச்சு. கால, அந்த ஷைத்தான் சொன்னான், ரப்பி, இறைவா, பிமா அகுவைத்தனி, நீ என்னை வழிதர செய்தாய். ஆகவே ல உஸய்யினன்னஹும் ஃபில் அர்து, இந்த பூமியில் நான் கவர்ச்சியை காட்டி அலங்காரமாக காட்டி, வல உகுவியன்னஹும் அஜ்மஈன், இந்த மக்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். ஆக நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு அவனுடைய காரணம் என்ன? அவன் முட்டாள்தனமாக அல்லாட்ட எடுத்து பேசிட்டு ஏதோ நம்ம தான் காரணம் மாதிரி, இவங்களை யாரையும் நான் சொர்க்கத்துக்கு விட மாட்டேன், எல்லாத்துக்கும் நரகத்துக்கு தள்ளித்தான் தெரிவேன்னு ஒட்டு சபதம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான்? ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தானுக்கு சோதனை அல்லாஹ் யார் மூலம் வச்சான்? ஆதம் நபி மூலமாக வச்சதும் கட்டுப்பட்டு இருந்தானா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அவன் கட்டுப்படாமல் இருந்துக்கிட்டு நம்ம தான் காரணம், இவர்னால தானே என்னை நீ இங்கேருந்து தூக்கி எறிஞ்ச, அதனால் இவங்களில் உள்ள யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? சொர்க்கத்துக்குள் விட மாட்டேன் என்று சொல்லும்போது எப்போதும் அல்லாஹ் சொல்வான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இஹ்லாஸாக யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவரை தவிர என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி 17வது அத்தியாயத்துடைய 62வது வசனம், கால அரைத்தக ஹாதல்லதி கர்ரம் தாலைய, ஷைத்தான் பேசுவான், கால அரைத்தக ஹாதல்லதி கர்ரம் தாலைய, என்னை விட இந்த மனித சமூகத்தை, இந்த மனிதனை என்ன செய்திருக்கிறாய்? உயர்ந்தவனாக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறாய். ல இன் அக்கர்த்தனி இலா யௌமுல் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தந்தால், லஅஹத்தனி கன்ன துர்ரியத்தஹு இல்லா கலீலா, அவங்கள உள்ள சந்ததியில் கொஞ்சத்தை தவிர மற்ற எல்லாரையும் நான் ஒழித்து கட்டுவேன் என்று ஷைத்தான் பேசுகிறான் என்று பல இடங்களில் பேசுகிறான். பல இடங்களில் என்ன செய்கிறான்? பேசுகிறான்.
பேசுனது மட்டும் அல்லாமல் அதை செயல்படுத்தியும் காட்டுறான். எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், எதையும் செய்ய வைக்க மாட்டான். செய்ய வைப்பானே தவிர அவனே செய்ய மாட்டான். அவனை என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். எந்திரிச்சு போங்க அப்படின்னு விட்டு ஷைத்தான் உள்ள கட்டளையிடுவானே தவிர நம்மளை கைப்பிடிச்சு தூக்கி விடுவானா, தூக்கி விடு படத்துக்குன்னே வச்சுங்க, அவனை நம்மளை கூட்டிகிட்டு போய் டிக்கெட் வாங்கி தேட்டரில் உட்கார வச்சு ஸ்க்ரீன் கரெக்டாக தெரியுதா பாருங்க பாய் அப்படின்னா உட்கார வைப்பான்? இல்லை. நம்ம தான் பைக் சாவி எடுப்போம், நம்ம தான் பெட்ரோல் போடுவோம், நம்ம தான் பைக் எடுப்போம், நம்ம தான் அதை எடுத்துகிட்டு அங்கே போவோம். அங்கே சண்டையாக இருந்தாலும் புக் பண்ணி எப்படியாவது கஷ்டப்பட்டு உள்ளே போய் உட்காருவோம். இது எல்லாம் நம்ம தான் செய்வோம். ஆனால் பக்கத்து வந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பக்காவை கண்டிப்பாக பார்த்துடணும், நம்ம தலைவன் படம் வந்திருக்கு அப்படி இப்படி நம்மகிட்ட உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்வான், பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், டிக்கெட்டு கிடைக்கல, சரி நாளைக்கு பார்க்கலாம்னா நாளைக்கெல்லாம் முடியாதுடா, இன்னைக்கு பார்த்தா தானே கெத்தாக இருக்கும் அப்படின்னு என்ன செய்வான், ஷைத்தான் நமக்கு அப்படியே பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான், மண்டையில் போட்டுக்கிட்டே இருப்பான். விட்டுறாத இன்னைக்கே பார்க்கணும், இல்லையே உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்லுவான். அதே மாதிரி பாருங்க, ஷைத்தான் எப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னா, நம்ம வீடுகளில் ஷைத்தான் நம்மளை கெடுத்துட்டான் அப்படிமோ எப்போ சொல்லுவோம், நம்ம தான் காசை இருந்து சேர்த்து வச்சு 40,000 ரூபாய்க்கு டிவி வாங்குவோம். 40,000 ரூபாய் டிவி வாங்குறதுனா பயான் பார்க்குறதுக்கா? வீட்டில் எல்லா வீட்லையும் எல்இடி டிவி இருக்குது, இருக்கா இல்லையா? ஹை குவாலிட்டி டிவி வச்சுருக்கிறோம். எதுக்கு? இங்கே வரக்கூடிய இமாம்களுடைய பயானை நாங்கள் லைவாக பார்க்க போகிறோம். ஹச்டி குவாலிட்டியில் இமாம் பேசுவதை பார்க்க போகிறோம். ஹச்டி குவாலிட்டியில் எதை பார்க்க போகிறோம்? கண்டிப்பாக சீரியலும் படங்களும் கண்டதையும் தான் பார்க்க போகிறோம். அதை தூக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம சொல்லுவோம், ஷைத்தான் எங்களை வழிகெடுத்துட்டான். இப்படி தான் ஷைத்தான் என்ன செய்வான்னா, ஒரு கெத்து, எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, நம்ம வீட்டில் டிவி இல்லைன்னா எப்படி? படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்குமா? டிவி வாங்க மாட்டோம். படம் பார்ப்பதற்கு, ஆடல் பாடல் பார்ப்பதற்கு நான் நிறையா சினிமா காட்சிகளை பார்ப்பேன், படங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிவி வாங்குவோம்? அப்படின்னா இல்லை, எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, நம்ம வீட்லேயும் இருந்துட்டு போகட்டும், பிள்ளைங்க ஏதோ கொஞ்சம் நேரத்தில் ஏதோ ஒரு கார்ட்டூன் கிட்டுன்னு பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை போடுவான். இப்படி போட்டு கடைசியில் என்ன செய்வான், அதை தவிர்த்து எல்லா வேலையும் நடக்கும். இப்படியாக ஷைத்தான் என்ன செய்வான், தந்திரங்கள் செய்வான், அதை நல்லது மாதிரி நம்மகிட்ட காட்டுவான். நல்லது மாதிரி என்ன செய்வான், காட்டுவான். இதுதான் ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் எதையுமே என்ன செய்ய மாட்டான், நேரடியாக செய்ய மாட்டான், மாறாக ஆசை காட்டுவான். உதாரணத்துக்கு அதையும் அல்லாஹ் சொல்லுவான். 20 அத்தியாயத்தில் 120வது வசனம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் விட்டாச்சு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள கட்டளை என்ன? ஒன்றே ஒன்று தான், அந்த மரத்து பக்கம் போகாத. ஒரே கட்டளை தான். தொழுகுன்னு கட்டளையா, நோன்பு வைக்கணும்னு கட்டளையா, ஜக்காத்து கொடுக்கணும், எதுவுமே கட்டளை கிடையாது. ஒரு கட்டளையும் கிடையாது. ஒரே ஒரு கட்டளை தான். ஒரே ஒரு கட்டளை, அந்த மரக்கத்து பக்கம் போகாதீங்க. நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், எல்லாம் என்ஜாயும் பண்ணிக்கலாம், அதுக்கு துணையும் வேறு கொடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அப்படி இருக்க போகும்போது ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை போய் குழப்பினான். அல்லாஹ் சொல்றான் ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை போய் குழப்பினான். எப்படி? கால யா ஆதமே ஹல் அதுல்லுக அலா ஷஜரா, நான் ஒரு மரத்தை பற்றி சொல்லட்டுமா? உடனே அல்லாஹ்க்கு நீ மாறு செய் அப்படின்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுருப்பாரா? செய்யவே மாட்டார். போடா, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு நான் எங்கே போகிறது, அதெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அழகா தந்திரமாக போகிறோம் பாரு. கால யா ஆதமே ஹல் அதுல்லுக அலா ஷஜரா, ஒரு ஷஜரத்தை பற்றி, ஒரு மரத்தை பற்றி நான் சொல்லட்டுமா? அந்த ஷஜரை, அந்த மரத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஹுல்து, நிலையான சொர்க்கத்தை உனக்கு தரும். அந்த மரத்தில் உள்ளதை நீ சாப்பிட்டேன்னா, அதன் பக்கம் நீ நிறங்குனேன்னா என்ன ஆகும்? நிலையான சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திட்டம் என்னன்னா, உன்னை இங்கே வச்சிருக்கிறதெல்லாம் திட்டம், உன்னை தூக்கி போடுறது தான் திட்டம். இங்கே நீங்கள் இது நல்ல இடமா? நல்ல இடம் இல்லையா? நல்ல இடம் தான். இங்கே நீங்கள் நிரந்தரமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இந்த மகனா உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன். ஹுல்து, நிலையான சொர்க்கம் இருக்கும். ஓ முல்கில்லா எபுலா, அழியாத அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும். அழியாத அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த 2 லாபங்கள் இருக்கும் என்று என்ன செய்கிறான் ஷைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட குழப்பினான். ஒரு தடவை சொன்னால் நம்ம கேட்போமா? பாடா அப்படின்ட்டுருவோம். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி எடுப்பான், தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், படிப்படியாக ஏமாற்றினான். அல்லாஹ் சொல்கிறான் ஃபதல்லாஹுமா பிகுரூர், படிப்படியாக ஏமாற்றினான். திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்லிட்டேன், ஐடியாலாம் சொல்லியாச்சு, கேட்டால் கேளு, கேட்டால் உனக்கு நல்லது, இல்லைன்னா எனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஃபதல்லாஹுமா பிகுரூர், இப்படியாக அவன் படிப்படியாக ஏமாற்றினான்.
பலம்மாதா கஷஜரா, அந்த மரத்தின் பக்கம் நெருங்கும் போது பதத் லஹுமா சௌஹாத்துஹுமா, உங்களுடைய வெக்கத்தலங்கள்லாம் என்னது வெளியாகிவிட்டது. ஒத்தஃபிகா, அப்போது அவர்கள் மூடினார்கள். ஹசிஃபானி அலைஹிம் வர்க்கல் ஜன்னா, அங்கே இருக்க ஜன்னத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கிற இந்த இலதலைகளாக வைத்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வெக்கத்தலங்களை மூடினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அல்லாஹ் நம்மளை படைக்கும் போது இயற்கையாகவே மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு இருக்கணுங்கிற அந்த அசைன்மெண்ட்டை, அந்த சிப்பை எல்லாம் நம்ம மூளையில் வச்சு தான் படைச்சிருக்கான். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமையை பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை என்ன, குறைந்த ஆடைகள் உள்ள மக்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிலும் இந்த ஃபர்தா இருக்குது. ஃபர்தாங்கிறது எதுக்கு, ஃபர்தாவின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவான் அழகை மறைக்க. ஆனால் இன்றைக்குள்ள ஃபர்தா அப்படியா இருக்குது, அழகாக காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி ஃபர்தாவே இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன், இந்த ஊரில் உள்ள ஃபர்தா, இந்த ஊர் ஃபர்தா கடைக்கு போய் எந்த டிசைனும் இல்லாத ஃபர்தா வேணும்னு நீங்கள் கேளுங்க, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது தேடி அடியிலேருந்து எடுத்து கொடுப்பான். இல்லைன்னா சாரி பாய் இல்லைன்னு சொல்லுவான், சாரி பாய் இல்லைன்னு சொல்லுவான். இது இயல்பிலேயே அல்லாஹ் என்ன நம்மளுடைய வெக்கத்திறங்களை காட்டக்கூடாது அப்படிங்கிறது இயல்பிலேயே நம்மகிட்ட போட்டு வச்சிருக்கிற ஒன்று. ஆனால் ஷைத்தான் திரும்ப திரும்ப நீ அழகு, நீ அழகு, நீ அழகு, நீ தான் சூப்பர், நீ தான் அழகி, நீ தான் அழகன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அழகை வெளிப்படுத்து, ஐ சூப்பர் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன கமெண்ட்ஸை பார்க்கறது, நீ அழகா இருக்குன்னு சின்ன சின்ன வார்த்தைகளை பார்த்து இன்னைக்கு ஃபர்தாக்கள், மானத்தை மறைக்க வேண்டிய ஃபர்தாக்கள் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, அழகாக அந்த ஃபர்தாவை டைட்டாக அவங்க எப்படி இருக்காங்கிறத, அவங்க எத்தனை கேஜுங்கிறதே நம்ம கணக்கு பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஃபர்தாக்கள் இன்றைக்கு மாறிடுச்சா இல்லையா? ஆனால் அல்லாஹ் இயல்பிலேயே எப்படி போட்டிருக்கிறான், நம்மளுடைய வெக்கத்திறங்களை மறைக்க வேண்டும் என்பது இயல்பில் போட்டதையே இன்னைக்கு ஷைத்தான், நீங்கள் அழகி, இந்த வயசில் இப்படியா ஃபர்தா போடுவ, நீ என்ன கிளவியா, நீ என்ன உனக்கு என்ன வயசாயிருச்சா, நீ ஏன் இப்படி போடணும் அப்படின்னு எண்ணங்களை எல்லாம் போடுவான். ஆக அங்கே போவோம். மனாதாகுமா ரப்புகுமா அலம் அன்ஹுக்குமா, அப்போது அல்லாஹாலா அவர் இருவரையும் அழைக்கிறான். யாரு, ஆதம் நபியும் அவங்களுடைய துணைவி யாரு, நாதாகுமா ரப்புகுமா, அவங்க 2 பேரையும் அழைச்சி அலம் அன்ஹுக்குமா அன் துல்குமா ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று நான் உங்களை தடுக்கவில்லையா, வகுல்லகுமா அன்ன ஷைத்தான இன்ன ஷைத்தான் லகுமா அதுவும் முபீன், நான் உங்களுக்கு சொல்லலையா, நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்க விரோதி. இங்கே தான் ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஷைத்தான் பகிரங்க விரோதி என்று சொல்கிறான். ஆக ஷைத்தான் பகிரங்க விரோதியாக ஆகுவதற்குண்டான பெரிய ஹிஸ்ட்ரியே இதுதான், பெரிய ஹிஸ்ட்ரியே இதுதான். நம்மளை படைக்கிறான், நமக்கு சஜா செய்ய சொல்கிறான், நம்ம ஆதம் நபிக்கு சஜா செய்ய சொல்கிறான், மாட்டேன்னு சொல்கிறான். அதனால் அல்லாஹ் அவனை தூக்கி போடுறான், என்னை நீ தூக்கி போட்டேல, அதனால் இவனை யாரையும் சொர்க்கத்துக்குள்ள விட மாட்டேன்னு ஓட்டு அவன் செய்கிறான். அதே நேரத்தில் அதற்குண்டான அவகாசத்தை பெறுகிறான். அந்த அவகாசம் கூட அவன் என்ன செய்ய முடியாது, நம்மை கையை பிடித்து இழுத்து எந்த பாவத்தையும் செய்ய வைக்க முடியாது. படிப்படியாக நமது உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை போடுவதன் மூலம், ஆசையை தூண்டுவதன் மூலமே என்ன செய்வான், நம்மை வழிகெடுப்பான். இந்த 16வது அத்தியாயத்தில் 100வது வசனம் இப்படி சொல்லும், இன்னமா சுல்தானுகு, அவனுடைய அதிகாரம் எல்லாம் அலல்லதீன யதவல்லவுனஹு, அவனுடைய ஆதரவாளர்கள்ட்ட தான், அவனுடைய ஆதரவாளர்கள்ட்ட, அவனுக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்களோ அவன்கிட்ட தான் அவனுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். வல்லதீனஹும் பிஹி முஷ்ரிகூன், அவனை பின்பற்றுபவர்கள் யாரு, முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பதற்குண்டான வழியையும் சொல்லித் தருகிறான். 23வது அத்தியாயத்துடைய 97வது வசனம், ஒகுல், நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி இறைவா அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானின் தூண்டுதலிலிருந்து, ஷைத்தான்களின் தூண்டுதலிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஆக ஷைத்தானுடைய தூண்டுதல் தான் நம்ம என்ன செய்யும், பாவத்தின் பக்கம் தள்ளும். அதனுடைய அடுத்த வசனம் 23வது அத்தியாயத்துடைய 98வது வசனம், வஅஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன், அவன் என் பக்கத்தில் வருவதிலிருந்து முன்ன இடத்தில் நான் பாதுகாத்துகிறேன். அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, பக்கத்திலும் கூட வந்து விடக்கூடாது. சூரத்து நாஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, தெரியுமா இல்லையா, அதனுடைய பொருள் யாருக்காவது தெரியுமா? சூரத்து நாஸ், சூரத்து நாஸ் யாருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதுதான தொழில், அது ஒரு ஒன்று தானே ஓதுவோம், வேறு எதை ஓத போகிறோம், சூரத்து நாஸ் மட்டும் தானே ஓதுவோம். சூரத்து நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்கள் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதர்கள் அரசனே உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய கடவுளாக இருக்கிற அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்து, மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், மறைந்திருந்து
கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தும், வஸ்வாசை ஏற்படுத்தும் ஷைத்தானிடமிருந்து என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தெரிகிறேன். அவன் பகிரங்கமாலாம் வராமல் பக்கத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அல்லதி யுவஸ்விஸ் ஃபீ சுதூரின் நாஸ், அவன் செய்கிறதெல்லாம் இது ஒன்று தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், உள்ளங்களை வஸ்வாசை ஏற்படுத்துவான். உள்ளங்களை என்ன செய்வான், வஸ்வாசை ஏற்படுத்துவான். எப்படியெல்லாம் ஏற்படுத்துவான் அப்படிங்கிற வகைகள் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல என்ன அப்படின்னா, எல்லோருமே வசதியாக வாழ வேண்டும் என விரும்புவோம். யாராவது வசதி விரும்பாதவங்க இருக்கிறீங்களா? அப்படி யாருமே இல்லை. எல்லாரும் வசதியாக வாழணும்னு விரும்புவோம். அந்த வசதியாக வாழ விரும்புகிறவங்கள ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுவோம். வசதி வேணும் அப்படின்னா செலவு பண்ணக்கூடாது, சேமித்து வச்சா தான் வசதி வரும். இது லாஜிக் தானே, சேமிச்சா தானே பணம் கூடும், அப்போ தான் நம்ம பணக்காராகும். இந்த ஒரு லாஜிக்கை வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான், நம்மளை வழிகெடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் இருக்கிறானே, யஇதுகுமுல் ஃபக்ர, வறுமையை காட்டி உங்களுக்கு பயப்படுத்துவான். ஒரு பெரிய நல்ல காரியம், ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட போகுது, ஒரு பள்ளிகள் தொழுதால் அந்த பள்ளி இருக்கிற காலமெல்லாம் நன்மை கிடைக்கும், சதக்குத்துல் ஜாரியா என்றெல்லாம் சொல்லும் போதும் கூட நம்மகிட்ட 100 ரூபா வெளியில் வராது. 10 ரூபா தூக்கி போடுவோம், 20 ரூபா தூக்கி. இன்னும் சில ஆட்கள்லாம் இருக்காங்க தேடி சில்லறையை போடுவாங்க. அதுவும் இன்னும் சில ஆட்கள்லாம் இருக்காங்க செல்லாத காசுகளை போடுறவங்களாம் இருக்கிறாங்க. இப்படியாக அவன் என்ன செய்வான், பணத்தை போடுறப்ப போட்டுறாத குறைஞ்சு போயிடும். 20,000 ரூபா சேலரியில் 2,000 ரூபா நீ போட்டுட்டேன்னா 18,000 தான் இருக்கும். 18,000 வச்சு எப்படி குடும்பத்தை தள்ள முடியும், எப்படி ட்ரெஸ் எடுக்க முடியும், எப்படி வாடகை கட்ட முடியும் என்று வறுமையை போட்டுக்கொண்டே இருப்பான். ஷைத்தான் இருக்கிறானே, யஇதுகுமுல் ஃபக்ர, வறுமையை காட்டி உங்களை பயப்படுத்துவான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அருவருப்பை ஏவுவான். பள்ளிவாசல்ல நன்மைக்கு பணம் தாங்கன்னா எவ்வளோ விழுகும், அதிகபட்சம் போடுறது எவ்வளோ போடுவார், 500 ரூபா போடுவார். 500 ரூபா தாள் ஒன்று போடுவார், ஹையஸ்ட் அமௌண்ட் அவ்வளோதான். 500 ரூபா போட்டால் ஒரு நல்ல அமௌண்ட் செஞ்சாங்கன்னு. ஆனால் நன்மையான காரியத்துக்கு இவருடைய ஹையஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு, 500 ரூபா. ஆனால் இவர் வாங்குகிற டிவியினுடைய ரேட் எவ்வளவு, 40,000 ரூபா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அல்லாஹ் நிரந்தரம் நன்மை. டிவிக்கு எத்தனை வருஷம் கேரண்டி தர்றான், 3 வருஷம் கேரண்டி தர்றான்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே கேரண்டி கிடையாது. 4 வருஷத்தில் இதை விட அட்வான்ஸ் கொண்டு வந்துடும், வேறு வழியே இல்லை, நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டு தான் ஆகணும், அப்படி நிலைமை. ஆனால் இந்த டிவிக்காக நம்ம 40,000 ரூபா செலவழிப்போம், டூருக்காக அசால்ட்டாக 10,000 ரூபா செலவழிப்போம், அசால்ட்டாக சாப்பிட போகிறதுக்குன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட போகிறதுன்னா அசால்ட்டாக 2,000 ரூபா 3,000 ரூபா போகும். ஆனால் நன்மைன்னு வந்துட்டா, அல்லாஹ்வுடைய பள்ளின்னு வந்துட்டா, மதர்சான்னு வந்துட்டா, ஏதாவது ஏழைகள்னு வந்துட்டா குறைஞ்சு போயிடும். அப்படின்னு இருக்கிறதுலையே என்ன நம்ம பாக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்டுகள்லையே மிகச்சிறிய அமௌண்ட் என்னதோ 5 ரூபா அல்லது 10 ரூபா 20 ரூபா, இதை தவிர்த்து வேறு எதுவும் போகாது. இதுதான் நம்மளுடைய நிலைமை. வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அருவருப்பு என்று வந்தால், பாவம் என்று வந்தால் கணக்கு பார்க்கறதே கிடையாது. கணக்கு என்ன செய்யுது, பார்க்கறதே கிடையாது. ஆனால் இது ஷைத்தானுடைய தூண்டுதல். ஆனால் அல்லாஹ்வுடைய தூண்டுதல் பாருங்க, வல்லாஹு யஇதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், மக்ஃபிரதம், மன்னிப்பை அல்லாஹ் வாக்களிக்கிறான், ஓ ஃபதுலா, அல்லாஹ் செல்வத்தை வாக்களிக்கிறான். இவன் என்ன செய்கிறான், அருவருப்பையும் அதே போன்று வறுமையும் ஷைத்தான் காட்டுவான். ஆனால் அல்லாஹ் என்னத, மன்னிப்பையும் செல்வத்தையும் தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். ஆனால் இறுதியில் யார் நம்மளுடைய விஷயத்தில் ஜெயிக்கிறா, சொன்னா வெக்கம் மானதான் போகும். யார் தான் ஜெயிக்கிறா, நாம் மற்றவர்களுக்கு செலவழிப்பதை விட நம் மனைவிக்கு எடுக்கிற ஆடையை விட பள்ளிவாசல் கொடுக்கிற பணம் குறைவா இல்லையா? நிச்சயம் குறைவுதான். நம் மகளுக்கு எடுக்கிற ஆடையை விட பள்ளிவாசல் கொடுப்பது குறைவா இல்லையா? குறைவுதான். நம் வீட்டில் வாங்குகிற ஒவ்வொரு ஆடம்பர பொருளுக்கு விட குறைவாகத்தான் பள்ளிக்கு செய்கிறோமா இல்லையா? இப்படியாக மற்ற விஷயங்களுக்கு செய்கிற எல்லா செலவுகளையும் விட குறைவாகத்தான் நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்கிறோம். ஆக ஷைத்தான் என்ன செய்வான், தொடர்ந்து தும்பிக்கொண்டே இருப்பான், குறைஞ்சிடும். நான் ஒரு சின்ன ஒரு அழகான என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு சம்பவம், நிறைய நபர்களை பார்க்கிறேன். சில பேர் என்ன செய்வான், சேமிச்சு வைப்பான், தான் பிள்ளை டாக்டர் ஆக்கன்னே வச்சுக்கணும், ஒரு டார்கெட் வச்சுட்டான்னு வச்சுக்கிறேன். குறைஞ்சது ஒரு அளவு மார்க் எடுத்தால் ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுக்கணும். வருஷத்துக்கு அவன் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்ச ரூபா அல்லது 2 லட்ச ரூபாயாவது சேமிச்சா தான் அந்த அமௌண்ட் கொடுக்க முடியும். பள்ளிவாசனம் கேட்டால் கொடுக்க மாட்டான், எந்த தர்மம்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். சேமிச்சு கஷ்டப்பட்டு டாக்டர் சீட்டு வாங்குவான்.
இன்னொருத்தர் இருப்பார், பேர்லாம் சொன்னால் நம்மளுடைய ஜமாத்தில் தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி தியாகம். அவருடைய பொருளாதாரத்தை கவனிக்க மாட்டார், எதை பற்றியும் சொல்ல மாட்டார். அல்லாஹ்வுடைய பள்ளி நம்ம ஜாக் மர்கஸ் தான். பள்ளினா ஓடி வந்துடுவார். இங்கே ஒரு மீட்டிங் வச்சு கூப்பிட்டீங்கன்னா ஓடி வந்துடுவார். எங்கே கூப்பிட்டாலும் ஓடி போவார். இன்னொருத்தர் இருப்பார், அவர் சேமிச்சமில் டாக்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இவர் அல்லாஹ்வுடைய பள்ளினே கிடந்தார். இன்றைக்கி அவருடைய 2 மகனும் டாக்டர். அவங்களுடைய 2 மகனும் டாக்டர். ஆனால் அவர் டாக்டருக்கு சீட்டுக்கு பணம் கொடுத்தாரா? ஒன்றும் கிடையாது. இதுதான் அல்லாஹ். நீ அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது. நான் பள்ளியில் இமாமாக இருந்தேன், போதுமா? பள்ளிக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா உடனே வாங்கி தருவார், உடனே செய்வார். இன்றைக்கு அவருடைய 2 மகன்களும் அல்லாஹ்வின் அருளால் டாக்டர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பேர் பணத்தை சிக்கனமாச்சு கடைசியில் அவங்க மகன் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்து என்ன செய்ய முடியல. இவர் 50 லட்சம் வச்சுருந்தா அவன் 1 கோடியில் கேட்குறான். இன்னொரு 50 லட்சம் வட்டிக்கு எவன் தர்றான்? 50 லட்சமாக வட்டிக்கு தர போகிறான், ஒன்றும் தரமாட்டான். ஆக இப்படியாக அவங்களுடைய ஆசைகள் என்ன செய்யும்? மண்ணாகி போகும். ஆக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நாம் செலவு செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் இப்படியாக பல வகையில் உதவி செய்வான். பல வகையில் என்ன செய்வான்? வல்லாஹ் யஇதுக்கும் மக்ஃபிரத்தன் மின்ஹு ஃபضலா, நாம் மன்னிப்பையும் உனக்கு செல்வத்தையும் தருகிறோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானே, அந்த வாக்குறுதி கொடுத்து கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுகிறானா இல்லையா? அதே போன்று செலவு செய்யாமல் சுருக்கி வைத்து வீணா போனவங்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இப்படியாக அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த செல்வத்தை செலவழிக்காமல் இருக்கிறவர்களுடைய நிலைமையாக்குவான். ஆக இந்த ஷைத்தான் என்ன செய்வான்? எதுக்கும் செலவழிக்க விடாமல் நம்மளை தடுத்து கொண்டே இருப்பான். நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யாமல் தடுத்து. இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்? நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பண ஆசை இருக்குது, இதுக்கு ஏதாவது முடிவு இருக்கான்னா முடிவு இல்லையே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை, ஒரு ஆறு நிறைய ஒரு தங்கம் இருந்தாலும் கூட என்ன செய்வான்? இதே மாதிரி இன்னொரு ஆறு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சொல்லுவான். அவனுடைய கடைசியில் எது வரைக்கும்னா, அவன் மண்ணில் அவனுடைய வாயில மண்ணு நிரப்புறான். அப்படின்னா அவன் மகுத்தா போகிற வரைக்கும் இதுதான் நிலைமை. நம்மளுடைய எல்லா நிலைமையும் அப்படித்தானே. ஆரம்பத்தில் நான் 5000 ரூபா சேலரியில் இருக்கிறேன், என்னால் எப்படி தர்மம் செய்ய முடியுமோ. இன்றைக்கி 50000 ரூபா சேலரிலையும் அதே தான் சொல்கிறேன். ஏன்பா 50000 ரூபா சேலரி இப்போயே தான் பண்ணுவேன். ஏன்பா பேருக்கு தான்ப்பா 50000 ரூபா, அவன் 20000 அதுக்கு எடுத்துருவான், அவன் 10000 எடுத்துக்குவான். கடைசியில் மாதம் லாஸ் எனக்கே காசு கிடைக்காது, நீங்கள் வேணால் ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு என்ன செஞ்சிருவான்? வறுமையை சொல்லிக்கிட்டே இருப்பான். இது ஷைத்தான் போடுற ஷைத்தான் போடுற முக்கியமான ஒரு வழி. வறுமையை காட்டிக்கொண்டே இருப்பான். ஆக இது அல்லாஹ் காட்டுகிற வழி. 20000 ரூபா இல்லை 2000 ரூபா போச்சு அப்படின்னா இன்னொரு 4000 ரூபா அல்லாஹ் உனக்கு தருவாங்கிறது அல்லாஹ்வுடைய வழி. ஷைத்தானுடைய வழி. 20000த்தில் நீ 2000 கொடுத்தீங்கன்னா 18000 ஆகி போயிடும் அப்படிங்கிறது ஷைத்தானுடைய வழி. ஆக நம்மளுடைய வீட்டில் நம்ம தர்மம் செய்யணும்னு முயற்சி பண்ணி அப்படி இப்படின்னு சரி அந்த இதுக்காக அந்த மதசாக்காண்டி ஒரு 5000 கொடுப்போம், ஒரு 2000 கொடுப்போம், பள்ளிக்கு ஒரு கஞ்சியினுடைய முழு பணத்தை கொடுப்பணும்னு ஷைத்தான் நம்மள்கிட்ட ஒரு வேளை டார்கெட் பண்ணி பார்ப்பான். ஒருவேளை போட நான் கொடுத்து தான் ஆவன்னா நம்ம வீட்டில் வந்துடுவான். ஏங்க இப்போ செலவு வச்சுக்கிட்டு முழுசாக கொடுக்கணுமா? பாதி கொடுத்தா பத்தாதா? முழுசாக கொடுக்கணும்னு இல்லைங்க, நீங்களை கொடுக்க வேணான்னு சொன்னால் சொல்லுங்க, பாவம் அப்படி நான் சொல்ல. பாதி கொடுங்க, பாதி கொடுத்தா என்ன போகாது, நம்ம கொடுக்கல எனக்கு கஞ்சி காய்ச்சாவே விட்டுற போகிறாங்க, எல்லாம் நடக்கத்தானே போகுது என்று நான் வேறு ரூட்டில் வருவான். கடைசியில் சரி மீறி கொடுத்தா கடைசியில் பட்ஜெட்டில் துண்டு விழுச்சுன்னா இப்போ வேற கத்துவா, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம். இப்படியாகவும் வறுமையை காட்டி ஷைத்தான் பயப்படுத்தும் போது அவனுக்கு கட்டுப்பட்டவனாக ஆகிவிடுவோம். ஆக இந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பாதையிலே தைரியமாக செலவு செய்ய வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னா, குறுக்கு வழியில் முன்னேற்றத்தை நாம் பெற முடியும் என்ற சிந்தனையை ஷைத்தான் போடுவான். அடுத்து என்னது? நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம், சீக்கிரம் பணக்காரன் ஆயிரம்ன்ற ஆசை யாருக்கு தான் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கனவு, என்னடா இவ்வளோ நாள் பிரச்சனை, ஒரே நாளில் எல்லாம் மாறிடாதா? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வரத்தான் செய்யும். ஒரே நாளில் எல்லாம் மாறிடாதா? எல்லா கடனும் அடைச்சிட மாட்டோமா? ஒரு சிம்பிளாக ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா? ஒரு நல்ல ஒரு புது பைக் எடுத்துட மாட்டோமா? ஒரு நல்ல ஒரு மொபைல் எடுத்துட மாட்டோமா? அப்படின்னு எல்லா வரைக்கும் இதுக்கு உண்டான உலகத்தில் உள்ள இயல்பானது என்ன? நல்லா ஓடணும், நல்லா உழைக்கணும், காசுகளை நம்ம என்ன செய்யணும், சேமிக்கணும், அல்லாஹ்வின் பாதையில் செலவும் செய்யணும். அப்படி எப்படி அல்லாஹ் அதில் பறக்கச் செய்வான். இதன் மூலம் நம்ம மேம்படணும். இதுதான் வழி. ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான்? இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தால் பணக்காரன் ஆக முடியாது, இப்படிலாம் போயிட்டு இருந்தால் பணக்காரன் ஆக முடியாது. எங்கே போட்டால் இந்த ட்ரவம் ஆகும், எம்எல்எம் எந்த எம்எல்எம் V3 இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன செய்வான்? காட்டுவான்.
இப்படியெல்லாம் காட்டுவான், குறுக்கு வழியை என்ன செய்வான் காட்டுவான். அதில் போட்டால் அப்படியே ரெண்டாகும், வட்டிக்கு வாங்கி அதில் போட்டு அதை வாங்கி இதில் போட்டு இதை வாங்கி அதில் போட்டு அப்படி இப்படி டெவலப் ஆக்கினா தான் பணக்காரனாக முடியுமே தவிர, பணக்காரனா நியாயமாக பணக்காரனாக இருக்கான், எல்லாம் அநியாயம் செஞ்சு தான் பணக்காரன் இவனா. உடனே போய் எல்லாம் கணக்கெடுத்து அவங்களுடைய வரவு செலவில் பார்த்த மாதிரி பணக்காரன்லாம் எல்லாரும் அநியாயம் தான் பண்ணாங்க. உடனே இவங்களை அவங்க வீட்டில் போய் உட்காந்து பக்கத்தில் கணக்கு பார்த்த மாதிரி அவன் மனசில் சைத்தான் போடுவான். இப்போ இருக்கிற பணக்காரர்கள் எல்லாரும் குறுக்கு வழியில் பணக்காரனானவர்கள். அப்படி இல்லைன்னா அவங்க அத்தாவுடைய பணம் வந்திருக்குது, எல்லாம் நாடனா தானே அதுவும் வரும். அந்த சிந்தனையெல்லாம் தள்ளிவிட்டு அவங்க வாப்பா பணம் வச்சிருக்குது, அதனால் அவன்கிட்ட இருக்கு, நமக்கு என்ன வாப்பா வச்சிருக்கிறாரு, நம்ம தான் சம்பாதிக்கணும், அதனால் இந்த லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, இந்த மார்க்கெட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, ஏதோ ஒரு வழியில் பணக்காரன் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் சொல்லுநோட்டு உம்ரா செஞ்சுக்கலாம், ஹஜ் செஞ்சுக்கலாம், பள்ளிவாசலும் போய்க்கலாம், எல்லாரும் நம்ம அங்கீகரிச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை என்ன செய்வான், ஷைத்தான் போடுவான். இது அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு மது வல் மைசுரு சூதாட்டம் வல் அன்சாபு பலிபீடங்கள் வல் அஸ்லாமு குறிப்பார்க்கும் அன்புகள் ரிஜிசும்மின் அமலி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களாகும். தஜ்தனி பூகு, இவைகளை எல்லாம் நீங்கள் விட்டால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பாருங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த எல்லா கெட்ட விஷயங்களும் நீங்கள் விட்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பது அல்லாஹ்வின் வாக்குறுதி. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இந்த மாதிரி நீங்கள் ஹம்ரு சாராயத்தை மதுவை விட்டால், சூதாட்டத்தை விட்டால், பலிபீடங்கள் மற்ற கடவுள் இனவைப்புகளை விட்டால், அதே போன்று இந்த ராசியை எதிர்பார்த்து அதை செஞ்சால் நல்லது, இப்படி செஞ்சால் நல்லது, அப்படி இந்த ராசிகளை எல்லாம் குறிபார்க்கும் அன்புகளை எல்லாம் நீங்கள் விட்டால், அருவருக்கத்தக்க ஷைத்தானுடைய செயல்களாக இருக்கிற இவைகளை எல்லாம் நீங்கள் விட்டொழித்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பது யாருடைய வாக்குறுதி? அல்லாஹ்வின் வாக்குறுதி. ஆனால் ஷைத்தானுடைய வாக்குறுதி என்ன? நேரான வழியில் போனால் ஒரு காலம் முன்னால் வெற்றி அடையவே முடியாது, நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். மாதம் லாஸ்ட்டில் யாராவது 500 ரூபா தரமாட்டாங்களா பெட்ரோல் அடிக்க? இதுதான் நிலைமை. உன்னால் டெவலப் ஆகவே முடியாது, வீணாக போயிடுவ அப்படின்னு நோட்டு நீயும் திரும்ப மாட்டேன். நம்ம வீட்டில் அழகாக சொல்லுவாங்க, நம்ம வீட்டிலனா நீங்கள் எங்கள் வீட்டுன்னு நினச்சக்கூடாது, பொதுவாக சொல்கிறேன். என்ன செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நமக்குலாம் ஈமானுடைய இஸ்லாமிய பெண்ணு தான், அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கும் அறிவு கிடையாது, சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. அழகாக ஒரு தவணைக்கு வாங்குகிறோம், ஒரு ரொட்டிக்கு வாங்கினோமா, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணமா, டெவலப் ஆனோமா, அழகாக ஒரு வீடு லோன் எடுத்தோமா, வாடகை எவ்வளோ கொடுக்குறோம், 8000 ரூபா வாடகை கொடுக்குறோம், லோனுக்கு இன்னொரு 4000 ரூபா சேர்த்து போட்டு 12000 ரூபா, ஒரு 10 வருஷத்தில் ஒரு 20 வருஷத்தில் சொந்த வீடு ஆயிருமே. இதை சொன்னான்னு கேட்குறேன். நானும் நம்ம ஹலாலாக பிஸ்னஸ் பண்ணுறோம், நகையை தாடி அப்படின்னா நீங்கள் அழிச்சு போடுவீங்க, நான் உங்களை நம்பி தரமாட்டேன். இதே வட்டிக்கு வீடு வாங்குவோம், அல்ல பகிரங்கமாக வட்டி பாவங்கிறான். இந்த வட்டிக்கு வீடு வாங்குறோன்னு சொல்லும்போது நான் என் நகையை தர்றேன், நீங்கள் 20 லட்ச ரூபாய் நீங்கள் வட்டிக்கு எடுக்க வேணாம், 10 லட்ச ரூபாய் என் நகையை விற்றுக்கங்க, மிச்சம் 10 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் லோன் போடுங்க, நம்ம நாசமாக போயிடலாம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லாமல் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் சொல்லுவாங்க. இப்படி தான் என்னது நிலைமை, இப்படி தான் என்னது நிலைமை. இப்படியாக ஷைத்தான் குறுக்கு வழி ஒன்றும் நம்மள்கிட்ட வருவான். நம்ம ஒரு வேளை ஷைத்தானை செருப்பை கட்டி அடிச்சு துரத்துக்கிறது விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், கடைசியில் நம்ம யாருக்கு கட்டுப்படுவோம்? எங்கே யாருக்கு கட்டுப்பட்டுறோமோ இல்லையோ கடைசியில் வீட்டுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணுமா இல்லையா? அதனால் நம்ம ஃபேமிலியில் போய் கை வச்சுருவான். ஒன்று அம்மா வகையில் கை வைப்பான், இல்லை மனைவி வகையில் கை வச்சுருவான். 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்வோம்? கட்டுப்படத்தான் செய்வோம். இந்த 2 வகையில் நம்மளை என்ன செய்வோம்? வழிகெடுக்க பார்ப்பான். ஆக இந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் நமக்கு வராது, வரவும் வராது, வருவதும் வேஸ்ட்டு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வான் ஷைத்தான் அப்படின்னா, பல வகையில் கெடுப்பான். மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துவான், முட்டாள்தனமான நம்பிக்கைகளை ஏற்படுத்தி நம்மளை வழிகெடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், வல உதில்லன்னம், இந்த மக்களை நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன். வல மன்னி என்னகும், அவர்களை பேராசையில் தள்ளுவேன். பேராசையில் என்ன செய்வேன்? தள்ளுவேன். ஒரே நாளில் பணக்காரன் ஆயிடலாம், அவன் எப்படி தெரியுமா பணக்காரன் ஆனா அப்படின்னு விட்டு இந்த மாதிரி பேராசைகளை நான் தூண்டுவேன். வல ஆமுரன்னகும், அவர்களை நான் ஏவுவேன். பல யுபத்திக்குன்ன ஆதானில் அன்ஆமி, அந்த ஆடு மாடுகள் இருக்கா இல்லையா, அதனுடைய காதுகளை அரிக்க சொல்லி நான் என்ன செய்வேன்?
அவர்களை ஏவுவேன், அவர்களும் செய்வார்கள். பல யுகையிரன்ன ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய அந்த படைப்பில் அவர்கள் மாற்றம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான் சொல்வதாக, உம்மை எத்தகைய ஷைத்தான வலியன், ஷைத்தானை யார் நேசராக ஆக்கிக் கொள்கிறாரோ, மின்தூனில்லாஹி, அல்லாஹ் விட்டு யார் ஷைத்தானை நேசராக ஆக்கிக் கொள்கிறாரோ, ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரான முபீனா, நிச்சயமாக தெளிவான நஷ்டத்தில் அவர் இருக்கிறார். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? நிறைய செய்திகளை பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். 4 வருடத்துக்கு முன்னால் நடந்த செய்திக்கு இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. என்னென்னா, ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் மனைவி இருக்கும்போது ஒரு ஜோசிக்காரன் என்ன சொல்கிறான், உன் புருஷனுக்கு ஆயுசு கம்மி, சீக்கிரம் போயிடுவார் அப்படின்னு. அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு சின்ன பிள்ளையை நீ என்ன செஞ்சிட்டா போதும், அவங்கள நாசமாக்கிட்டா போதும் என்று சொல்லும்போது அந்த மூட நம்பிக்கை பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளையை நாசமாக்கினா என் வாழ்வு நல்லா இருக்குமா என்ற ஒரு அடிப்படையான அறிவு இல்லாதனுடைய விளைவாக என்ன செய்கிறான், அதை செய்து அவன் செஞ்சால் என்ன ஆயிருக்கணும்? இப்போ பணக்காரன் ஆயிருக்கணும்ல, வெட்டி அடைஞ்சிருக்கணும்ல. இன்னைக்கு என்ன, புருஷனும் ஜெயிலில், பொண்டாட்டியும் ஜெயிலில், அல்லாஹ் தள்ளி விட்டான். ஆக ஷைத்தானுடைய வேலை இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துவான். நம்மளுடைய ஃபேமிலிகள்லையும் பார்ப்போம் நிறைய விஷயங்களை. என்னதான் இருந்தாலும் வீடு கட்டுறோம், வாஸ்து பார்த்து கட்டுங்க. இந்த மார்க்கத்தெல்லாம் இல்லையே, அதை எதுக்கு பார்க்கணும்? நாளைக்கே இப்போ லாஜிக்கு போடுவோம் பாரு, நாளைக்கு நமக்கு ஒரு நல்லது கெட்டது வந்து விற்கணும்னு போனோம்னா வாஸ்து இல்லாத வீட்டுக்கு நல்ல ரேட்டு கிடைக்குமா? கிடைக்காது இல்லைங்க. அதனால முன்னெச்சரிக்கையாக வாஸ்து பார்த்து கட்டிக்கிட்டோம்னா, ஒருவேளை நாளைக்கு பெரிய வீடு கட்டிட்டு போகும்போது டக்குன்னு இதை தட்டி விட்டுடலாம்ல. அதனால வாஸ்து பார்த்து கட்டணும் அப்படின்னு விட்டு வாஸ்துவை முஸ்லீம்களிடத்துலையும் கொண்டு வந்து விட்டானா இல்லையா? இன்னைக்கு வாஸ்து பார்க்காம இன்னைக்கு யாராவது வீடு கட்டுறாங்களா? அவர் என்ன மார்க்கம் பேசுறாலும் சரி, வீடுன்னு வந்துச்சுன்னா எதுக்குப்பா வம்பு, பேசாம அதை செய்ய வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு போயிடுவோமே என்று வாஸ்துவை பார்த்து தான் வீடு கட்டுகிறார்கள். இவங்களாவது சரி கட்ட போகிறவனாவது பரவாயில்ல, ஏதோ லாஜிக் பேசுகிறான், வித்துட்டு போகிறோன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே கட்டணவனும் கூட அதை இடிக்கிறான், இதை இடிக்கிறான், இதை தூக்கி கக்கூசை தூக்கி கிச்சனில் வைக்கிறான், கிச்சனை தூக்கி கக்கூசில் வைக்கிறான், என்னென்னமோ அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான். கேட்டால் அப்படி இருந்தால் டெவலப் ஆகிடலாமா? இப்படியாக வாஸ்து. அடுத்து என்ன, பெயரிகள். இப்போ அது ஒன்று திரும்ப இப்போ புதுசாக ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. பேரில் சில எழுத்துக்களை எக்ஸ்டெண்ட் பண்ணது. மன்சூர் அப்படிதான், கடைசியில் 6ல் ஒரு 6 வருமா, 2 6 போர், நீங்கள் டாப் ஆயிடலாம் அப்படிமா. இந்த மாதிரி அப்துல்லாவா, பி தானே வருது, 2 போடு, அப்துல்லான்னு சொல்லு, நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்கம்மா. அதையும் கேட்டு இந்த முட்டா பையன் என்ன செய்வான், அப்துல்லான்னு போடுவான். இதில் சரியாக இருந்தால் அவன் பேரை சரியாக்கி அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிருக்க வேண்டியதானே. எவனாவது ஆயிருக்கிறானா? அவன் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு 500 ரூபா ஃபீஸு, 1000 ரூபா ஃபீஸுன்னு உட்காந்துருக்கான். இதுவும் கூட புரியாமல் ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலில் எப்படி போய் விழுகிறாங்க பாருங்க. அதுக்கடுத்து ராசி, கல் மோதிரம். இந்த ராசி கல்லை போட்டிங்கன்னா டெவலப் ஆகிடுவீங்க, அப்படியே டாப் ஆகிடுவீங்க. வாங்குறவன் டெவலப் ஆகுவான், விற்கிறவன் வேணால் டெவலப் ஆகிடுவான். ஏன்னா ஒரு குப்பையில் உள்ள கூலை கல்லை எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறா 5000க்கும் 10,000க்கும் 10 பைசா பெறாத கல், 10 பைசா பெறாத ஒரு கல்லை உங்களுக்கு 5000 விற்க போகிறான்னா அவன் பணக்காரன் ஆவான், நம்ம பணக்காரன் ஆகுமா? நிச்சயமாக மாட்டோம். அதே மாதிரி சகுனம் பார்த்து வேலையை ஆரம்பி. நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம பயந்துருவோம். ஒரு 10 லட்சம் போட்டு வீடெல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஏங்க எல்லாம் பண்ணுறீங்க, போய் செவ்வாய்க்கிழமையாக செய்கிறீங்க, பார்த்து செய்யுங்க. ஏன் திங்கக்கிழமை இல்லையா, புதன்கிழமை இல்லையா, ஏன் வியாழக்கிழமை இல்லையா, ஏன் வெள்ளிக்கிழமை இல்லையா, இந்த சனிக்கிழமை தான் உங்களுக்கு கிடச்சிச்சா, இந்த செவ்வாய்க்கிழமை தான் வச்சு கிடச்சிச்சா? நம்ம எல்லாம் ஆகும் மார்க்கம் பேசினாலும் கூட சரி, எதற்கு, ஏன் திங்கக்கிழமை செய்யக்கூடாதா என்ன? சரி, திங்கக்கிழமையாக செஞ்சுட்டு போயிடுவேன். இது என்ன, நம்மளை அறியாமல் உள்ளத்தில் ஒரு அச்சம். ஒருவேளை நஷ்டம் வந்துட்டா யார் மாட்டிக்கிறது? அன்னைக்கே சொன்னனா இல்லையா சனிக்கிழமை ஆரம்பிக்காதீங்கன்னு, அன்னைக்கே சொன்னனா இல்லையா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னனா இல்லையா அப்படின்னு பிடிச்சிக்குவாங்க என்று பயந்து கொண்டும் கூட என்ன செய்யுமா ஷைத்தான் இப்படியாக நம்மளை வழிகெடுத்து விடுவான். அதனால தான் அம்புசக்கும் அகிலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்ம மட்டும் போக முடியாது. ஒருவேளை நம்ம ஆளை விட்டுட்டோம்னா, நம்ம துணையை பார்ட்னரை விட்டோம்னா நம்ம சொர்க்கத்து போகிறதுக்கு விடவே மாட்டாங்க. நான் மட்டும் நரகத்துக்கு போகும்போது நீ எங்கே சொர்க்கத்து போகிறது, நான் எங்கே இருக்கிறனோ அங்கே தான் புருஷனும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன செஞ்சிருவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம மனைவிக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மார்க்கத்தை என்ன செய்யணும், இது போன்ற இந்த சபைகள் மார்க்க பயான்களுக்கெல்லாம் அழைச்சி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க,
செய்வாங்க, நம்ம ஷைத்தான்ட்டு நம்மளை தப்பிக்க போகிறது இல்லை. ஒரு வேளை தப்பிச்சு வந்தால் அந்த நம் மனைவி மூலமாக என்ன செஞ்சிருவான், ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து விடுவான். அதே போன்று தாயத்து, குழந்தைகள் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, காய்ச்சல் வந்துச்சு, வயிற்றால போகுது, ஆஸ்பத்திரிக்கு போகலாம், போயிட்டு வந்தாச்சு, 2 நாள் ஆச்சு. திரும்ப வயிற்றால போகுது, ஆஸ்பத்திரிக்கு போ, 3 நாள் ஆச்சு, சட்டி ஆகலை. திரும்ப 5 நாள் ஆச்சு, ஒன்றும் ஆகலை. ஏன் நீ என்னையா தௌஹீதுன்னு பேசி மார்க்கம்னு பேசி என் பிள்ளைய வந்து மௌத்தாக்கி விட்றாத, நீ கொள்கையை உன்னோட வச்சுக்க, இந்த ஏடு கட்டுறேன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, உன் நம்பிக்கை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்க, அது என்ன அவங்க என்ன தாவிசா போடுறாங்க, அப்படித்தான் பண்ணுவாங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு விட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்மளை மண்டையை கழுவி விட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, தாயத்தை அணிய வைத்து விடுவார்கள். தாயத்தை அணிவது என்னது, பகிரங்க இணை வைப்பு. பகிரங்க இணை வைப்பு. மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. யார் தாயத்தை அணிவிக்கிறார் அவர் யார், இணை வைத்து விட்டார். இந்த காரியத்தை நமது குழந்தை என்று வரும்போது, நமது குடும்பம் என்று வரும்போது என்ன செஞ்சிடறோம், விழுந்துடுறோம். இப்படியாக சோதனையை கொண்டு வந்து விரும்பான் சைத்தான். என்ன செய்வான், அந்த எண்ணங்களை கொண்டு வந்து போடுவான் நம்ம மனைவியின் மூலமாக. நம்ம மனைவியை சரி பண்ணாலும் கூட அவங்க அம்மா சொல்லுவேன், ஏண்டி உனக்கு அறிவில்லை, உன் புருஷன் தான் சொல்கிறான், உனக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் கொடுக்குமா, அதுக்கடுத்து நம்மள்கிட்ட நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. இப்படியாக பல வகையில் சைத்தான் நமது மனைவி மூலம் தப்பித்தாலும் கூட மாமியார் மூலமாக வருவான். ஒருவேளை மாமியார் மூலம் தப்பிச்சாலும் கூட நம்ம அம்மா ரூபத்தில் வருவான். இப்படியாக பல ரூபத்தில் சைத்தான் என்ன செய்வான், எப்படியாவது நம்மளை வரிகெடுப்பதற்காக வருவான். அதே போன்று ஒன்றை ஆரம்பிக்கும் போது நல்லதை பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஓட்டு என்ன செய்வான், ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வருவான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் அத்தா அர்ராஃபன், யார் ஒருவன் ஜோசிக்காரன்ட்ட போய் கேட்டு ஃபஸத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதெல்லாம் சரிதான் என நம்புகிறானோ, ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய வேதத்தை அவன் என்ன செய்து விட்டான், மறுத்து விட்டான். ஆக ஜோசியம் பார்க்கிறது இருக்கிறது அது பெரும் பாவம். இந்த மூட நம்பிக்கையின் மூலமாக, இந்த சிந்தனையை விதிப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்திருவான், நரகத்திற்கு சைத்தான் கொண்டு செல்வான். இதை வந்து பகிரங்கமாக இந்த நம்மெல்லாம் யாரை பாரு, இந்த கிளி வச்சிருக்கிறவனெல்லாம் நம்ம தள்ளி விட்டுருவோம். இன்னைக்கு தான் அதுலேருந்து நம்மளே அதில் தப்பிச்சோம்னா இங்கே தொப்பி போட்டு வந்தால் நம்ம ஏமாந்துருவோமே. அதனால தான் பால் கிதாப் இங்கிட்டலாம் இருக்கா, எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது. பால் கிதாப் போடுறது, நம்மளை பேரை போட்டு அந்த அல்லாஹ் சைத்தாங்க பேரை போட்டு ஜோசின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு புத்தகம் ஒன்று வச்சுருக்கிறாங்க, பால் கிதாப்னு சொல்லுவாங்க. அது யார் எழுதுறா என்ன எழுதுறா ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நம்ம பேர் இருக்கா இல்லையா, நம்ம பேர் அலீஃபுக்கு அபுஜது ஹப்பஸு ஹுத்தி கலிமன் சல்ஃபஸ் அப்படின்னு விட்டு நம்மளை வியாபாரிகளே அந்த ரகசியமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி அமௌண்ட்டுகளை சொல்கிறதுக்கு ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரகசிய நம்பர் வச்சுருப்பாங்க. ஏனா 1, பீனா 2, ஏபின்னு சேர்த்தா 12 அப்படின்னு விட்டு ஒரு அமௌண்ட் அசல் ரேட்டை எழுதி வச்சுருப்பாங்க. ரேட்டு அசல் ரேட்டிலேருந்து கம்மியாக கொடுத்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறக்காண்டி எழுதி வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வியாபாரத்தில் உள்ளதான். இந்த மாதிரி ஒரு நம்பரை எழுதி வைத்துக்கொண்டு, அதுக்கு மார்க்கெட் சம்மந்தமே கிடையாது, அந்த நம்பரை எழுதி வைத்துக்கொண்டு அந்த பேரை போட்டு அந்த பேரில் உள்ள டோட்டலை போட்டு அந்த டோட்டலை என்ன செய்யறது, பால் கிதாபில் பார்த்து அந்த பக்கத்தில் சம்மந்தமே இல்லாத குப்பைகளாக எழுதி வச்சிருக்கிறத இதுதான் மார்க்கம் என்ற பெயரில் சொல்லி வழிகெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இதை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, ஷைத்தானுடைய தூண்டுதல். ஷைத்தான் என்ன செய்கிறான், அப்படியே பேராசையை காட்டுகிறான், மூட பழக்க வழக்கத்தை நமக்கு ஊட்டுகிறான். இப்படியாக ஷைத்தான் நம்மை பல வகைகளில் என்ன செய்வான், வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பான். ஆக நிறைய வழிகள் இருக்கிறது. ஒரு சில வழிகளை பார்த்துருக்கோம். என்னென்ன வழிகளை பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, வறுமையை காட்டி ஷைத்தான் என்ன செய்வான், பயப்படுத்துவான். அடுத்து இப்படிலாம் கேள்வியை பேசா ஃபஸ்ட்டே போயிருப்போம். பேராசை, பேராசை சொல்லணுமோ அப்படியா, சரி ஓகே, பேராசை ஓகே. அடுத்து மூட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவான். மூட பழக்கம் 3 தான் பார்த்துருக்குறோம், இன்னும் நிறையா இருக்குது. சரி, இவையெல்லாம் பார்த்தா ஷைத்தான் ஜெயிக்கவே முடியாத ஆள் மாதிரி தானே தெரியுது. ஷைத்தானுடைய அனுபவம் என்ன, சும்மா நமக்கு ஒரு 20 வருஷம் அனுபவம் 40 வருஷம் அனுபவம்னா ஷைத்தானுடைய அனுபவம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படித்ததுலேருந்து இது வரைக்கும் எல்லா நபிமார்கள் சந்தித்தவனா இல்லையா, எல்லா நபிமார்களும் சந்தித்தவன். இப்ராஹிம் நபியிலேருந்து ஆதம் நபியிலேருந்து நூஹ் நபியிலேருந்து எல்லா நபியும் சந்தித்தவனா இல்லையா, எல்லா முன் சென்ற சலஃபு சாலிஹின்களை சந்தித்தவனா இல்லையா, எல்லா ஃபிரௌனையும் ஹாமானையும் சந்தித்தவனா இல்லையா. அவனா எப்படியாப்பட்ட அனுபவம் மிக்கவனா இருக்கணும்.
இவ்வளவு பெரிய அனுபவமிக்க எவனை யாரை எங்கே அடித்தா எப்படி வழிகட்டு போவான், எப்படி இவனை வழிகெடுக்க முடியும் அப்படின்ற எல்லா வித்தைகளும் தெரிந்தவன் தான் ஷைத்தான். எல்லா வித்தைகளும் தெரிந்தவன் தான் ஷைத்தான். இந்த ஷைத்தானிடமிருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாதானா ரொம்ப அசால்ட்டாக தப்பிக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தப்பிக்கலாம். தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியும் மார்க்கம் சொல்லியிருக்கிறது. எப்படியெல்லாம் தப்பிக்க முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் அப்படின்னு இன்னும் சில சப்ஜெக்டிலும் பார்த்துட்டு அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அவனை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை உரையில் பார்க்கலாம். ஆஹிதாவுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.